சேனல். இன்னைக்கு வந்து செய்ய போகிறது டொமேட்டோ ரைஸ். அதுக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், அப்புறம் கடுகு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், அப்புறம் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். அது வந்து நல்லா கழுவி அப்புறம் சைடில் வச்சுக்கலாம். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி, அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுறோம். உங்களுக்கு வேணும்னா நெய் கூட ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ரெண்டுமே போடுறோம். நெய்யும் போடுறோம். ஒரே ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம சீரகமும் கடுகு போட்டுக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம் ரைஸ். நல்லா கலக்கிறதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் தான் தக்காளி போடணும். நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். நல்லா கலக்கிடலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா கலக்கி உடனே நல்லா வதக்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அது ஸ்மெல்லு வரும் பாருங்க, அதுதான் செம்மையாக இருக்குங்க. நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாம் போட்டுடலாம். தனியாத்தூளும் கரம் மசாலா நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். நல்லா கலக்கினதுக்கு அப்புறம் மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். நல்லா கலக்கணுன்னே உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கணுன்னே கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா கலக்கணும். அடி பிடிக்கக்கூடாதுங்க. கலக்கணும். அப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் மேலே. அப்புறம் கொஞ்சோண்டு கலந்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம். இப்போ வந்து நம்ம குக்கரை மூடியாச்சு. இப்போ வந்து விசில் போட்டுக்கலாம் மேலே. நாலு விசிலுக்கு வந்து வச்சாங்க கைஸ். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்ட ஸ்டவ்வை. நம்ம வந்து டொமேட்டோ ரைஸ்க்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்ய போகிறோம். அது வந்து குக்கரில் வந்து பாயில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உரிக்க போகிறோம். நல்லா உரிச்சோன்னே நம்ம உருளைக்கிழங்கு வச்சது இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். அப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். பேன் சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா போட்டுக்கலாம். நல்லா போட்டோன்னே நல்லா கலக்கிடலாம். நல்லா அழகாக கிடைக்கும், உடையக்கூடாது. நல்லா வதக்கணும். அடியே பிடிக்கக்கூடாது. நல்லா வதக்கணுன்னே நம்ம ஊர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வதக்கணுன்னே கொத்தமல்லி போட்டுக்கலாம் மேலே கொஞ்சோண்டு.
கைஸ் நம்ம இப்போ பாருங்க டொமேட்டோ ரைஸ் வித் உருளைக்கிழங்கு பார்க்கறதுக்கே நல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம லைட்டாக டேஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக உருளைக்கிழங்கு செம்மையாக இருக்கும் கைஸ். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.